நேர்களே இலக்கு நிகழ்ச்சி தொடர்கிறது. சார், நம்ம இப்போ வந்து பொதுப்படையாக சிவில் இன்ஜினியர் என்னென்ன மாதிரி படிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். பொதுவாக ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், சர்வே, கன்ஸ்ட்ரக்ஷன், ஹைட்ராலிக்ஸ், என்விரான்மெண்டல் இது போன்ற படிப்புகள் இருக்குது. இப்போது சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னா அது மட்டும்தான் வந்து இன்ஜினியரிங்கில் படிப்பு இருக்கா? அதை தொடர்ந்து உட்பிரிவுகள் ஏதாவது இருக்குதா? பிஏ சிவில் இன்ஜினியரிங் இருக்குது சார், பிஏ என்வாமெண்டல் இன்ஜினியரிங் இருக்குது, பிஏ ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னு ஒன்று சிவில் ரிலேட்டட் இருக்குது, பிஏ சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் இருக்குது. தொடர்ந்து இதை பற்றி பேசலாம். ஒரு அழைப்பாளர் காத்துல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பேர் என்ன? ஹலோ, வணக்கம், பேசுங்க. சார் இது வைக்கிற பையன் இன்ஜினியரிங் போன இந்த வருஷம். சரிங்க. எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பேர் என்ன? ராதாகிருஷ்ணன் சார். ஓகே, ராதாகிருஷ்ணன். எங்கேருந்து பேசுகிறீங்க? ராஜபாளையம். ராஜபாளையம். சரி. அதான் சார், ஐயா கிட்ட கேளுங்க. உங்க கேளுங்க. சொல்லுங்கய்யா. அதாவது பர்டிகுலர் கோர்ஸ் எடுத்து படிக்கிறது நல்லதா இல்லை ஜென்ரல் ஸ்ட்ரீமில் போய் படிக்கிறது நல்லதா சார்? முதல்ல பையன் இப்போ என்ன படிக்கணும்னு நினைக்கிறான்னு கேளுங்கய்யா. பையன் ஏன்னா எதில் சார், இன்ட்ரெஸ்ட் உங்க இருக்கு. டிவி வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. நினைச்சாப்ல. சரியா கேட்கலையா? உங்கள் டிவி வால்யூமை கொஞ்சம் கம்மி ராதாகிருஷ்ணன் பண்ணி சார், உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணுங்க. ஒரு நிமிஷம் சார், கொஞ்சம் கம்மி பண்ணாதே. சார் கேளுங்க. கேளுங்கய்யா. ஆக்சுவலாக அவர் வந்துட்டு இனிஷியலாக வந்துட்டு ஏரோநாட்டிக்கல் எடுக்குன்னு சொன்னாப்ல. சரிங்க, என்ன மார்க் எடுத்துருக்குறாங்க? கட் ஆஃப் 166 வருது சார். 166 வந்து ஏரோநாட்டிக்கல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க. லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பண்ணும்போது பையனுக்கு எந்த லைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். சரி. பையனுடைய இன்ட்ரெஸ்ட்டு உங்களுடைய கைட்லைன். ஏன்னா நீங்கள் நெட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எது இருக்குது நீங்கள் போட்டாலே எல்லாமே வந்துடும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே ஓகே. பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணுங்க. பையன் எந்த ஸ்ட்ரீமில் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. நல்ல ஒரு கோர்ஸ் கிடைக்கிறதுக்கு இந்த மார்க்குக்கு வாய்ப்புகள் இருக்குங்க நிறையவே. ஓகே சார். 156 கண்டிப்பாக கிடைக்குங்க. இப்போ புதுசா அந்த மெகாட்ரானிக்ஸ்னு ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சாங்க சார், அது எப்படி சார்? படிக்கலாங்க, புது கோர்ஸ் அது இப்போ தான் புதுசாக வந்திருக்குது. கிடைச்சதுன்னா கண்டிப்பாக படிக்கலாங்க. அது மெகாட்ரானிக்ஸ் மெக்கானிக்கலோட இது அது கண்டிப்பாக படிக்கலாங்க. அழைத்தமைக்க நன்றி. இப்போது காலேஜில் வந்து அண்ணா பல்கலைக்கழகம் அங்கீகரித்த கல்லூரின்னு தமிழ்நாட்டில் வந்து 521 கல்லூரிகள் இருக்கிறது. ஆனால் சமீபத்தில் சில இடங்களில் வந்து ஏஐசிடி அப்ரூவல் பெறாத கல்லூரிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது மாணவர்கள் இது வந்து உண்மையிலேயே அண்ணா பல்கலைக்கழகத்தாலோ ஆல் இந்திய அளவில் அகில இந்திய அளவில் இது வந்து அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரி தானா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது சார்? மாணவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக வெப்சைட்டில் போனாலே அது தெரியுங்க, எந்தெந்த காலேஜ் நம்ம அங்கீகரிக்கப்பட்ட காலேஜ் அப்படின்ட்டு. அது இல்லாமல் ஏஐசிடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி ஒரு பேப்பரில் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தருவாங்க, எது அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரி எது இல்லை அப்படின்ட்டு. நீங்கள் ஏஐசிடி வெப்சைட்டில் ஏஐசிடின்னு போட்டாலே ஏஐசிடியோட வெப்சைட் வருங்க. வெப்சைட் அதிலே இருக்கும். அது ஏஐசிடி போட்டாலே ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் போட்டாலே ஏஐசிடி IND.org வெப்சைட் வந்துடும். நீங்கள் அதில் போனாலே எந்தெந்த காலேஜ் அஃபிலியேஷன்ஸ் எந்தெந்த காலேஜ் அங்கீகரிக்கப்பட்டது எது இல்லை அப்படின்னு இருக்கும். இன்னைக்கு கூட பேப்பரில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு 71 காலேஜுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு சோகாஸ் நோட்டீஸே அமைச்சிருக்காங்க. அது டெய்லி நியூஸ் பேப்பரும் படிக்கணும். அதாவது ஏற்கனவே ஏஐசிடியால் அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரிகளில் 71 கல்லூரிகளுக்கு ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. நீங்கள் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேப்பரில் வந்திருக்குது. அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி மற்ற ஃபெசிலிட்டிஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணலன்ட்டு. அந்த மாதிரி டெய்லி நம்ம பேப்பர் பார்த்தாலே எது அங்கீகாரம் இல்லை அப்படின்னு நமக்கு ஓரளவுக்கு இருந்துச்சு. அப்போ கல்லூரியை தேர்வு செய்வதற்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி இது பார்த்துக்கணும். முதல்ல அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து அஃபிலியேஷன்ஸ் இருக்கா, அங்கீகாரம் வந்து ஏஐசிடியோட அங்கீகாரம் இருக்குதா. ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கும் போது கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லூரியுடைய மேனேஜ்மெண்ட் எப்படி, அங்கீகரிக்கப்பட்டதா என்னன்னு பார்த்துட்டு அந்த கல்லூரியை நடத்துபவர்கள் யார், சொசைட்டியில் அவங்களுக்கு என்ன ஒரு இதில் இருக்கிறாங்க, அதெல்லாம் வந்து நமக்கு. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து இன்றைக்கி ஏஐசிடிக்கு வந்து 168 கல்லூரிகளுக்கு மேற்பட்ட கல்லூரிகள் எங்களுக்கு வந்து வேண்டாம் இந்த வருஷத்தோட வித்ரா பண்ணிக்கன்னு எழுதியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து 62 கல்லூரிகள் இருக்குங்க. அதனால் ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்க முன்னாடி மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட் போய் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அதில் பிளேஸ்மெண்ட் என்ன ஆகுது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் என்ன இருக்குது, அதில் வாத்தியாருங்க எப்படி இருக்கிறாங்க. பேப்பரை வந்து மீடியாவில் போடுறத மட்டும் வச்சுட்டு இது பண்ணக்கூடாது. அவன்கிட்ட முன்னாடி படித்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு அந்த காலேஜ் எப்படி இதாகுது, இந்த காலேஜை நடத்துகிறவங்க யார், சொசைட்டியில் ஓரளவுக்கு ஒரு இதாக இருக்கிறவங்க தான் அந்த கல்லூரியை தொடர்ந்து. கல்லூரியிலேருந்து வெளியே போனவர்கள், அதாவது முடித்து சென்ற மாணவர்கள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க, ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எப்படி இருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பார்த்து தான் ஃபைனல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் நீங்கள் தொடர்ந்து ஒரு சில காலமாக வந்து பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸராக இருந்திருக்கீங்க. அப்படிங்கும்பொழுது இப்போது பிளேஸ்மெண்ட்டு எந்த மாதிரி எடுக்கிறாங்க? இப்போது பெரிய பெரிய நிறுவனங்கள் HCL, விப்ரோ அந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குது, எந்த மாதிரி எடுக்கிறாங்க? இப்போது நடைமுறையில் மாணவர்கள்
மாணவர்களை எடுக்கிறது இப்போ வந்து சில பெரிய காலேஜஸ் அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் என்ஜினியரிங் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருமே இப்போ 521 கல்லூரியில் படிக்கிற எல்லாம் ஒரே சிலபஸ் தான் படிக்கிறாங்க. ஒரே கரிக்குலம், அதனால் ஒரு இடத்துல மட்டும்தான் மாணவர்கள் நிறுவனங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த முறை இப்போது நடைபெறுகின்ற முறை சரியான முறையா? ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் படிக்கிறவங்க, அனைவருக்கும் அந்த வேலைவாய்ப்பு இருக்கும். அதில் சிறந்தவர்கள் யார் அப்படின்னு தேர்ந்தெடுத்தால் ரைட்டு. ஒரு பர்டிகுலர் காலேஜ் மட்டும் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த முறை சரியான முறையா? என்னுடைய சொந்த கருத்து இது சரியான முறை இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். நான் 3 வருஷமாக அந்த பிளேஸ்மெண்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இல்லை, இருக்கேன். தொடர்ந்து இதை பற்றி பேசலாம். ஒரு அழைப்பு காத்திருப்பில் இருக்கிறது. வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், ஒசூர்லேருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? எங்கள் பேர் ரமேஷ்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் சிஸ்டர் +2 பாஸ் பண்ணியிருக்காங்க சார். சரி, கேளுங்க, ஐயா கிட்ட உங்கள் சந்தேகத்தை கேளுங்க. ஓகே சார். கேளுங்க. சொல்லுங்க ஐயா. சார், எங்கள் சிஸ்டர் +2 பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸு. கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ். காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார். காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ். காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகேங்க. ஸோ அவங்க பிபிஏ கோர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிபிஏ எடுக்கலாமா இல்லை பிபிஏ சிஏன்னு சொல்லிட்டு இருக்கு சார். ஸோ அதை எடுக்கலாமான்னு சொல்லி அவங்க ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கு சார். தெளிவாக சொல்லுங்க. பிபிஏ எடுக்கலாமா? பிபிஏவா? ஆமாம் சார், பிபிஏ எடுக்கலாம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க சார். ஸோ பிபிஏ எடுக்கலாமா இல்லை பிபிஏ சிஏ எடுக்கலாமான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டுக்கும் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்காங்க சார். பிபிசிஏ இல்லை, பிபிஏ வித் சிஏ. பிசிஏன்னு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இல்லைங்களா? ஆமாம் சார். சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டா இல்லை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தெரியல சார். சார்ட்டர்ட் அக்கௌண்ட் எடுக்கலாங்க. நல்ல கோர்ஸுங்க சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு. ஓகே சார். நான் அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு விருப்பம் அதில் இருக்குன்னா கண்டிப்பாக அதை எடுக்கலாம். நல்ல ஃபியூச்சரில் வந்து ஷைன் பண்ணக்கூடிய ஒரு துறை வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட். அது குறைவானவர் தான் அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வந்து பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் எடுக்கலாங்க. அது சார் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸா இல்லை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அது கன்ஃபார்ம் சார். சிஏக்கு என்ன சார் ஃபுல் ஃபார்ம்? நீங்கள் தானே கேட்டீங்க சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சொல்லுங்க. அப்ளிகேஷன் வாங்கியிருக்கீங்களா? கால் கட் ஆயிருக்கு. அழைத்தமைக்கு நன்றி ரமேஷ் அவர்களே. அதாவது இப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை பற்றி கேட்டிருக்காரு. பட் ஆனால் அது அந்த துறையில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து நிறைய இருக்குங்க சார். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ், ஏகப்பட்ட கம்பெனிஸ், எம்என்சி கம்பெனிஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டோட அவங்களுடைய இது வந்து தேவை அதிகரிச்சு தானே போயிருந்துட்டு இருக்கு. அது வந்து நல்ல துறை முடிச்சவங்க பார்த்தீங்கன்னா அந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்கௌண்டன்ட்னு ஒன்று இருக்குது டெல்லியில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த ஜூனில் வந்தவங்க டிசம்பரில் எழுதலாம் எக்ஸாம் என்ட்ரன்ஸ். அதில் வந்து அந்த வெப்சைட்டில் பார்த்து அதை சேர்ந்து அதை என்ட்ரன்ஸ் எழுதிட்டு ஆல் இண்டியா லெவலில் போடுறாங்க. நல்ல கோர்ஸ், கவர்மெண்ட் இதில் நடத்துறது. ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு இருக்குது, இன்டர்மீடியட் கோர்ஸ்னு இருக்குது. ஓகே, அதில் அவங்க சேரலாம். முதல்ல பேசியிருந்தாலே இப்போ பிளேஸ்மெண்ட் எப்படி பண்ணலான்னு. அதாவது அது எந்த மாதிரி முறை இப்போ இருக்கிற முறை சரிதானா, இல்லை அதை அந்த ரெக்ரூட்மெண்ட்டுங்கிற முறையை மாற்றி அமைக்கலாமா? ரெக்ரூட்மெண்ட் என்னுடைய சொந்த கருத்து நான் சொல்கிறேன் சார். ஏன்னா நான் இருந்ததுனால ரெக்ரூட்மெண்ட் முறை வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் ஒரே சிலபஸ். ஆமாம், காலேஜில் கரிக்குலம் சிலபஸ் எல்லாம் ஒரே தான் படிக்கிறாங்க. அப்படியே தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பு காத்திருப்பு இருக்குது. வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நான் காயத்ரி ஃப்ரம் கடலூர் சார். ஓகே, கேளுங்க காயத்ரி ஐயா, உங்களோட கேள்வி கேளுங்க. சார், இன்ஜினியரிங் மெடிக்கல் தவிர வேற என்னென்ன கோர்ஸ் படிக்கலாம்னு கொஞ்சம் சொல்லுங்களா சார்? இன்ஜினியரிங் மெடிக்கல் இது தவிர வேற என்ன கோர்ஸ் படிக்கலாம்? இன்ஜினியரிங் மெடிக்கல் தவிர அவங்க +2ல என்ன படிச்சிருக்காங்க மேடம்? ஓகே சார், ஓகே. +2ல என்ன கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்காங்க? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்ஸா இல்ல பிசிக்ஸ் தான் சார். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி தான். பட் இன்ஜினியரிங்ல இன்ட்ரஸ்ட் இல்ல சார். இன்ஜினியரிங் இன்ட்ரஸ்ட் இல்லனா நீங்க வந்து மெடிசின் போலாம், இல்ல பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் போலாம். இல்ல சார், ப்ரொபஷனல் கோர்ஸ் இல்லாம வேற ஏதோ படிச்சா நல்லா ஷைன் ஆகலாம்ன்ற மாதிரி. அப்ப வந்து கண்டிப்பா வந்து பிஎஸ்சி வந்து நீங்க பிஎஸ்சி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இன்னைக்கு டிஆர்டிஓ, டிஎஸ்டி ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்களோட இந்த சயின்ஸில் வந்து நிறைய ப்ராஜெக்ட் இருக்குங்க. இல்லை பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் பண்ணலாம், லேடிஸாக இருந்தால் பிஎஸ்சி இது பண்ணலாம். நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் அது நிறைய பிரிவுகள். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஏகப்பட்ட இன்ஜினியரிங்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தாமா. ஓகே சார். அழைத்தமைக்கு நன்றி காயத்ரி அவர்களே. தேங்க்யூ. அந்த பிளேஸ்மெண்ட் பற்றி சொல்லிட்டு இருந்தேன். அவங்களுடைய நோக்கம் எப்படி இருந்தால் அனைவருக்கும் திறமையானவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்? திறமையானவர்களுக்கு அந்த கம்பெனியோட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து சார், அவங்க வந்து ஒரே காலேஜில் போயிட்டு எடுக்கிறாங்க நிறைய பேர். அது ஏன் அந்த தமிழ்நாடு லெவலில் அவங்களால எல்லாமே சாஃப்ட்வேர், பெரிய ஜெயிண்ட் சாஃப்ட்வேரில் அவங்க ஏன் ஒரே நாளில் ஒரு ஆன்லைனில் வந்து எல்லா காலேஜுக்கும் ஒரு ஆன்லைன் டெஸ்ட் வச்சு
அதுல அதாவது இருந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களில் ஒரு ஒரு குறிப்பிட்ட டேட் அனௌன்ஸ் நாட்கள்ல பண்ணி எல்லாத்தையும் ஒரே இடத்துல assemble ஆன்லைன்ல பண்ணி வைக்கலாம். எல்லா நிறுவனங்களும் ஒரே இடத்துல பண்ணா சரியா இருக்கும் இல்ல அப்படின்னு. இல்ல ஒரே நிறுவனம் பண்ணா கூட எல்லா காலேஜுக்கும் ஒரே ஒரு காமன் என்ட்ரன்ஸ் வச்சு ம். ஒரு அவங்க ரெக்ரூட் பண்ணலாம் இல்லைங்களா? ஏறத்தாழ 2 லட்சம் மாணவர்கள் இருக்காங்க. இது எப்படி ஒரே நேரத்துல இருக்கிறது சரியா இருக்கும், பாசிபிலிட்டிஸாக இருக்கும்? முடியாத ஒன்றும் இல்லையா சார். சாஃப்ட்வேரில் இன்றைக்கி எவ்வளோ அப்டேட் ஆகிட்டோம் நம்ம. சாஃப்ட்வேரில் நினச்சா நம்ம எது வேணாலும் பண்ணலாம் ஆன்லைன். ஒரு சில கம்பெனிங்க பண்ணுறாங்க சார். ம். ஒரு சில சாஃப்ட்வேர் கம்பெனிங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் நீங்கள் சொன்ன மாதிரி வச்சுட்டு டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் வைக்கிறாங்க. பண்ணி ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. நடந்துட்டு தான் இருக்கு அதுவும். அதே மாதிரி இந்த பெரிய கம்பெனிகள் எல்லாமே அது மாதிரி பண்ணலாம் இல்லைங்களா? பெரிய கம்பெனிலாம் சிட்டியில் காலேஜில் சேர்ந்த பையன் மட்டும்தான் ரொம்ப இதுன்னு சொல்ல முடியாது. நமக்கு வில்லேஜில் கூட இல்லை ரூரல் பேக்ரவுண்டில் திறமை வந்து அவங்களுடைய கிரியேட்டிவிட்டியை பொறுத்து, அவங்களுடைய செல்ஃப் இதை பொறுத்து, செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை பொறுத்து. அதனால திறமைசாலிகள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பு காத்திருப்பில் இருக்கு. வணக்கம். ஹலோ சார். வணக்கம். எங்கேருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? நான் சேலத்துலேருந்து ஹரிஷ் பேசுகிறேன் சார். ஹரிஷ், கேளுங்க உங்க சந்தேகத்தை ஐயாட்ட கேளுங்க. நான் பிஃபார்ம் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன் சார். பிஃபார்ம், சரி. ஆமாம் சார். உங்களுடைய ஸ்கோப் எப்படி சார் இருக்கு? உங்களுடைய கட் ஆஃப் என்ன கேட்டகரியில் வரீங்க? நான் பிஃபார்ம் பிசியில் வரேன் சார். பிஎல் இன்ஜினியரிங்கில் பி ஃபார்மசி கேட்குறாரு. B.Pharm. பேச்சுலர் ஃபார்மசி 4 இயர்ஸ் கோர்ஸ் கண்டிப்பாக சேரலாங்க. ஏன்னா நீங்கள் மெடிக்கலில் ஸ்கோப் எப்படி சார் இருக்கு? கோர்ஸ் நல்ல கோர்ஸுங்க. மெடிக்கல் லைன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துட்டு இருக்குது. மெடிக்கல் டாக்டர்ஸ் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மருந்தியல் துறை நீங்கள் ஃபார்மசி பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி கேட்குறீங்க, சேரலாங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சேரலாம் கண்டிப்பாக. ஓகே சார். இப்போ பிஃபார்ம் படித்தா என்ன ஜாப் ஸ்கோப் சார்? எம்ஃபார்ம் படித்தா என்ன ஜாப் ஸ்கோப் சார்? பிஃபார்ம் படிச்சுட்டு நீங்கள் அந்த ஃபார்மசிஸ்ட் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கு இல்லைங்களா, அதில் ஃபார்மசியில் எம்ஃபார்ம் படிக்கும்போது பிஜி படிக்கும்போது அதில் வந்து ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ஒரு லெக்சரர் போஸ்ட்டுக்கு போகலாம். ஃபார்மசி காலேஜுக்கு ஒரு லெக்சரர் போஸ்ட் வேணால் பிஜி குவாலிஃபிகேஷன்ஸ் மஸ்ட்டு. அதனால் அந்த இதுக்கு நீங்கள் போகலாம். லெக்சரராக ஒன்று இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு போகலாம். இன்னும் லெக்சரரில் இன்னும் பெரிய ப்ரோஸ் லெவலில் போனால் நீங்கள் பிஹெச்டி பண்ணலாம். ஓகே. அந்த ஃபார்மசியில் பிஹெச்டி பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபார்மசி காலேஜே இருக்குது இல்லைங்களா, தமிழ்நாட்டில் இருக்குது நிறைய காலேஜ், அந்த காலேஜுக்கு நீங்கள் ப்ரோசஸ் பண்ணலாம். ஓகே. அழைத்தமைக்கு நன்றி ஹரிஷ் அவர்களே. நீங்கள் அந்த ஃபைனலாக சொல்கிற விஷயங்களை சொல்லுங்கள். அந்த ரெக்ரூட்மெண்ட்டுங்கிறது ஒரே இடத்துல வச்சுருந்தா அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும். எல்லா ஒரு காலேஜில் மட்டும் பர்டிகுலர் இல்லாமல் எல்லா காலேஜுக்கும் ஒரு ஜென்ரல் ஒரு ரெக்ரூட்மெண்ட். ஒரு இந்த இடத்துல வேலைவாய்ப்பு இருக்குன்னா அது அனைவருக்கும் கல்லூரிகளுக்கும் அனைத்து கல்லூரிகளுக்கும் அனைத்து மாணவர்களுக்கும். அப்போ திறமைசாலிகள் எல்லா இடத்துலையுமே இருக்கிறாங்க அப்படின்னு அதுலேருந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். ஓகே. நல்ல கருத்தை முன்வைத்திருக்கிறீர்கள். நிலையத்திற்கு உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி வந்தமைக்கும், நேர்களின் பல்வேறு சந்தேகங்களுக்கு விடையளித்தமைக்கும் நிலையத்தின் சார்பாகவும் நேர்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க. நேர்களே, இலக்கு நிகழ்ச்சி மீண்டும் திங்கள் முதல் தொடரும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.